காட்டு பண்டிகையில் பண்டி இறைச்சி பிரட்டல் எப்படி செய்கிறேன்றது நான் ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், வீடியோ போட்டிருக்கிறேன். பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு இந்த பண்டி இறைச்சி கறி என்ன மாதிரி இருக்குது, என்ன சிச்சுவேஷன்னு சொல்கிறேன். ஓகே, ரைஸோட பண்டி இறைச்சி பிரட்டல் பண்டி இறைச்சி பிரட்டல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கொஞ்சம் காணாது, இப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல கிடக்கு. ஆனால் இந்த பொரியல் மாதிரி நல்லா பிரண்டு இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதுக்கு குழம்பு தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மிளகா சாப்பிடுறது, பச்சை வெங்காயம், மிளகா இதெல்லாம் கழிவுடுது. இந்த கழிவுடைக்கும் அந்த இறைச்சியோடு சேர்ந்து அப்படியே ஒரு நல்ல டேஸ்ட்டும் அப்படி இதமாக இருக்குது சாப்பிடுறது. சில பண்டி இறைச்சி அந்த வார் வந்து தேங்காய் சோட்டு மாதிரி நல்லா கழிவுடு, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க, மறந்துடாமல் சாப்பிட்டு என்ன செய்யணும், இன்பாக்ஸ் பண்ணணும் எப்படி இருக்கணும், செஞ்சு சாப்பிட்டு. ஓகே, இன்றைக்கு வந்து செய்ய போகிற ஸ்பெஷல் வந்து காட்டு பண்டி பிரட்டல். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஒரு 4-5 பச்சை மிளகாய், ஒரு 4-5 துண்டு ரம்பை, ஒரு முழு ஒனியன், கருவேப்பில்லை, சரிதானே. அதோடு சேர்த்து நாங்கள் இதில் பெரிய துண்டு இஞ்சி, இவ்வளவு உள்ளி, அங்கால இருக்கிறது முழு மிளகு, சரிதானே. இவ்வளவு தான் ஸ்பைசஸ். இதை விட இதுக்கு நாங்கள் போட போகிற ஸ்பைசஸ் இந்த கறித்தூள் மட்டும்தான் போடுவோம், வேறு எந்த ஒரு இதுவும் போடுறதில்ல. பெருஞ்சீரகம், இந்த ஸ்பைசஸில் பெருஞ்சீரகம் தான் போடல. இவ்வளோத்தையும் வச்சு நான் செய்ய போகிறது காட்டு பண்டி பிரட்டல். ஓகே, நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி போடுறேன். ஓகே, இவ்வளோத்தையும் என்ன செய்யணும்னா சேர்த்து ஒரு உரலில் வச்சு குத்தி எடுக்கணும். இந்த ஒரு விஷயம், இந்த உள்ளி இருக்குல்ல, இந்த உள்ளியை பாருங்கள், உள்ளியை ஃபுல்லாக உரிச்சிட்டு போடக்கூடாது. இந்த மேல் தோலை எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரௌனிஷாக ஒரு தோல் இருக்கும். இந்த தோலையும் சேர்த்து தான் போடணும், முழு தோலையும் போடக்கூடாது, கொஞ்சம் தோல் போடணும். இதில் நல்ல சத்துகள் இருக்குது. மற்றது இது வந்து குக் பண்ணி ஃப்ரை பண்ணி வரைக்க இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும், வாசத்தையும் தரும். சரிதானே. தான் இந்த காட்டு பண்டி பிரட்டல் எப்படி செய்கிறன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்களா. நல்லெண்ணெய் விடுங்க, நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் கொஞ்சமாக விடுங்க, அதில் இறைச்சிலையும் நல்ல நெய் வர்றபடியாக ஒரு பெரிய மேசக்கரண்டி